வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. அந்த வீடியோவுமே வந்து எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் அதில் வாங்கியிருப்பீங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து சமீப காலமாக வந்து பீமா ஜுவல்லர்ஸ் அது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஆஃபர் போட்டாலும் பாப்பப் ஆகுது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜுங்க, எந்த பொருள் வேணாலும் எந்த பொருள் இல்லை, ஒரு லிமிட்டடாக ஒரு செலக்டட் ப்ராடக்ட் தராங்க, ஒரு 6000 ப்ராடக்ட் தராங்க. இயரிங்ஸு ஆனால் 50,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் அது, அப்படி இல்லைனா இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. நான் கூட சூஸ் பண்ணி தான் பார்த்தேன், ஆனால் ஷாப் பண்ணல. எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா வந்து ஒரு 60,000 ரூபா பொருளை வாங்குகிறோம், அது ஓகே. இப்போ 4 கிராம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் தான் அப்படின்னா அது ஒரு ஹாப்பியாக இருந்தாலும், பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற நாட்டு நடப்புக்கு அதை வாங்குறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ பீமா ஜுவல்லர் ஆன்லைனில் யாராவது ஷாப் பண்ணிடுங்க, மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தைரியமாக வாங்க முடியும். ஆக்சுவலி நான் அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, இந்தியாவில் வேறு யாருமே கொடுக்கல, நாங்கள் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதனால தான் சரி எல்லாமே ஓகே. அந்த பேஜ் அந்த லோகோ எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ட்ரூவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேர் எதாவது வீடியோ போட்டிருப்பாங்களா பீமா ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தேன். ஸோ யாரும் யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோவும் போடல. இன்கேஸ் யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அது கிட்டத்தட்ட 14 வந்து 0 வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, 16th 0 வேஸ்டேஜில் போட்டிருந்தாங்க. ஸோ அடிக்கடி அந்த பீமா ஜுவல்லரில் வந்து வேஸ்டேஜுமே இந்தமாதிரி செயின்ஸ்லாமே வந்து 2% அந்த மாதிரிலாம் வேஸ்டேஜில் சொல்கிறாங்க. ரொம்ப லெஸ் வேஸ்டேஜெலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆல் ஓவர் அது எப்படி அந்த கோல்டோட குவாலிட்டி இந்தமாரி வாங்கினவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா? மறக்காமல் அப்படி இருக்கவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இருக்கிறவங்க ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் பீமா கோல்டோட ரேட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆக்சுவலி நேற்று வந்து 7818 இருந்தது. ஓகேங்களா, எனக்கு அப்பப்போ வந்து அந்த கோல்டு ரேட்டுமே வந்து எனக்கு பாப்பப் ஆகுது, எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆக்சுவலி நான் வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி அதோடய வாட்ஸ்அப் கூட நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அது ஒரு லிங்க் மாதிரி கேட்டது கொடுத்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு வரலாம் செய்யுது. ஏதோ லோ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவங்க ஒரு ஸ்பெஷல் ரேட் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்புமே கொடுக்கல. நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்பி ஜோஸு, இந்த தனேஷ், இந்த ஸ்ரீகுமரன் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ பீமாவில் யாராவது வாங்கியிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் அந்த ஆட் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, அந்த ஆட் பார்த்துருக்கேன். பட் இது வரைக்கும் அந்த ஷாப்பில் போய் இது வாங்கினதும் இல்லை. அந்த டி நகரில் இருக்குன்னு மட்டும் நான் பார்த்தேன். சென்னையில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, டி நகரில். ஸோ டி நகரில் வந்து இருக்குன்ற மட்டும் தெரியும். பட் யாராவது ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து பீமாவில் வாங்கியிருக்காங்க அந்த 0 வேஸ்டேஜில். ஸோ அதோடய பொருள் எப்படி இருக்குது, அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓகேங்களா, HUID இருக்குன்ற மாதிரி தான் அந்த பிக்சர்லலாம் போட்டிருக்காங்க. ஸோ 916 தான் சொல்லி போடுறாங்க. ஓகேங்களா, எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு டவுட் இல்லை. இந்த ரீஃபர்னிஷ்டு ஜுவல்லர்ஸ்லாம் கொஞ்சம் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது இருக்குமா? ஏன்னா நம்ம நல்லது செஞ்சாலுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலமையில் இருக்கும். ஏன்னா வந்து தங்கம் வந்து இருக்கிற ரேட் எங்கே, அது ரேஞ்ச் எங்கே, எப்படி சொல்கிறது, இப்போலாம் வந்து பவுனை போட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. கவரிங் போட்டு போகிறது அதை விட எப்படி சொல்கிறது, பவுன் கவரிங் எல்லாம் ஒரே மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பவுன் போட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக போங்க. வெளியே போனீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கயிறு கூட போட்டு போங்க. ஸோ வெளியே இருக்கிறவங்க சரடும் போட்டு போகலாம். ஓகேங்களா, எனக்கே கொஞ்சம் நான் எங்கேயாவது ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரேன்னா கொஞ்சம் ரொம்ப பயந்து தான் போகிறேனே. ஏன்னா கழட்டி வச்சுட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது, கயிறு போட்டு போகிறதுக்கும் அதை விட பயமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் கயிறு இருக்குது, அதில் ஏதோ தாலி இருக்குன்னு நினச்சி பிடிச்சி விட்டாலுமே இதுதான் வெறும் கழுத்தாக போகிறது, அது சரி வராது. அதனால் வந்து ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பீமா ஜுவல்லரியில் யாராவது வாங்கியிருந்தால் மட்டும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வாங்கின அந்த இது மாதிரி டீட்டெயில் இருந்தால் மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் தரேன். ஸோ அதில் எனக்கு சேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் இது பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நான் வாங்கினேன்னு வச்சுக்கேன், என்னால் நீங்கள் ஒரு 4 பேர் வாங்கினா கூட உங்களுக்கு அது பெனிஃபிட்டு. ஒரு எப்படி சொல்லுவோம், அரை பவுனுக்கு வந்து 5000 ரூபாய் கிட்டே நம்ம வந்து வேஸ்டேஜ் மட்டுமே வரும் மற்ற ஷாப்பில் வாங்குறப்ப. அந்த 5000 ரூபாய் இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலில் விழுந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஆக்சுவலி நான் சூஸ்லாம் பண்ணி வச்சேன், 2 ஜும்கா அந்த மாதிரி 2 ஜும்கா நான் சூஸ் பண்ணி வச்சேன். பட் அந்த என்னென்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிட்டே வந்தது. வித் ஜிஎஸ்டியோடு சொல்கிறேன், 8 கிராம் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா வேஸ்டேஜ் இல்லை, வேஸ்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 10-12,000 லெஸ். எனக்கு சுத்தமாக வேஸ்டேஜே இல்லை. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ
ஸோ எனக்கு யாராவது வாங்கினவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பீமாவில் எப்போலாம் அந்த ஆஃபர் வருது, இன்னும் 0 வேஸ்டேஜில் எப்போ வருது. ஆக்சுவலி நான் இது வந்து ஒரு 6 மந்த் பிஃபோரே பார்த்தேன். அப்பயுமே நான் வீடியோ அப்போலாம் யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு நான் இது கிடையாது. ஸோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க. ஸோ நியூவாக அந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் வீடியோவே போடலனாலும் ஸோ என்னை நம்பி கொஞ்சம் எப்படி சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்காக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது நம்ம வீடியோ வந்து எப்படி சொல்கிறது ஃபீமேலோட மேல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கின்ற மாதிரி என்னோடய யூடியூப் அந்த ரேஷியோ இருக்குல்ல அதில் வரும். ஸோ எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பீமாவில் வாங்கின யாராவது ஒருத்தவங்களாவது இருப்பீங்க இந்த ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஸோ பேக்கிங் வைஸ் எப்படி இருந்தது, கரெக்டான கோல்டு வந்துச்சா, அந்த கோல்டு வேறு ரீவெரிஃபை பண்ணிங்களா, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வந்து சின்ன ஐட்டமாவது வாங்கி பார்க்கணும், ஓகேவா. 2 ஜும்கா வாங்கினா கூட எனக்கு லாபம் தாங்க. ஏன்னா காயினாக வாங்குறதுல என்னங்க போகுது, நான் தூக்கி பேங்க்கில் கூட வைக்க முடியாது. எப்பவுமே வந்து ஆபரணங்களுக்கு தான் வந்து கோல்டு லோன் தருவாங்க, காயின்ஸ் கோல்டு லோன் கிடையாது. ஸோ நம்ம அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு காயின் வாங்குறதுக்கு ஒரு நகை கிடைக்கிதுன்னா யோசிச்சு பாருங்கள். நகை தானே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் யோசித்தேன். ஸோ மறக்காமல் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.